இவிஎம் ஹேக் செய்யப்பட்டதாக வந்த தவறான தகவலின் அடிப்படையில் வந்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டது என்பது ஃபேக் நியூஸ். இவிஎம்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் செல்போன்களை கொண்டு சென்றது குற்றம். 1999 இவிஎம் மிஷின் பயன்பாட்டுக்கு வந்த அந்த நாளில் இருந்து இது தொடர்ந்து சொல்லப்படுது. இது ஸ்டாண்டலோன் மிஷின், இது வெளியிலிருந்து தொடர்பு கொள்ளவே முடியாது, இது தனித்து இயங்குவது, அதுக்குள்ள மெமரி சிப்பை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இப்படிதான் தொடர்ந்து சொல்லிட்டு வருது தேர்தல் ஆணையம். ஆனா செல்போன் எடுத்துட்டு நீங்க போலிங் பூத்துக்கு போங்க, குடிக்குவாங்க. இவிஎம் பத்தி எது சொன்னாலும் ஃபேக் நியூஸ், எது சொன்னாலும் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி ஃபேக் நியூஸ்னு சொல்றதுக்கான அடிப்படை எங்க இருந்து வருது? வாக்குப்பதிவு எந்திரங்கள் வேலையே செய்யல, ஓபன் பண்ணா 0 கட்டுது. உடனே அவங்க கேக்குறாங்க என்னங்க அது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அது வாக்கு எண்ணிக்கை அதிகாரி என்ன சொல்றாருன்னா, அதை பத்தி ஒண்ணும் இல்லம்மா, இது ஃபங்க்ஷன் ஆகலன்னா கூட இதோட சேர்ந்த விவிபேட் இருக்கு இல்லையா, அந்த விவிபேட்டை எண்ணி நம்ம முடிவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அரசு தயாரித்து தந்த மோடி அரசுடைய உரையில் குடியரசுத் தலைவர் பேசும்போது அது என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் ஆணையம் ரொம்ப நேர்மையா செயல்பட்டது, இதை பற்றி அவதூறெல்லாம் பேச வேண்டாம், சரியில்லை, இப்படி எல்லாம் வந்துட்டு அவங்களே பேசுறாங்க. அவங்கள வச்சு பேச வைக்கிறாங்க மோடி அரசு. நாங்க 43 தொகுதியில இப்ப ஜெயிச்சிருக்கோம் உத்தரப்பிரதேசத்துல, 80ல 43 தொகுதி. நான் மட்டுமே, எங்களுடைய கட்சி சமாஜ்வாடி மட்டுமே 80 தொகுதியில ஜெயிச்சா கூட அந்த இவிஎம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னாரு. அங்கேயே போட்டு உடைச்சார். மோடியினுடைய ஊழல் சிரிப்பா சிரிக்கிறதுலாம் இப்படிதான். மும்பைல குஜராத்ல ஒரு 230 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி சரி செய்யப்பட்ட பணம் அப்படியே கீழே போச்சு. எவ்வளவு பேர் செத்தாங்க. அவனும் சாராயம் எல்லாம் குடிக்கல, அந்த பிரிட்ஜ் மேல போனாங்க, புடிச்சு போச்சு கதை. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராகுல் காந்தி, உத்தவ் தாக்கரேயினுடைய மகன் மற்றும் சிவசேனாவுடைய லீடர் சஞ்சய் ரவுத் ஆகியோர் இவிஎம் ஹேக் செய்யப்பட்டதாக வந்த தவறான தகவலின் அடிப்படையில் வந்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டது என்பது ஃபேக் நியூஸ். அதாவது ஒரு பொய் செய்தியை பகிரக்கூடிய குற்றத்தை செய்ததற்கு ஒப்பாகும் என்று சொல்லி மும்பை நீதிமன்றத்தில் அவர்களின் மீது ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது ஊடகங்கள் இன்று பரவலாக வந்திருக்கிறது. இந்த வழக்கின் விவரம் என்னவென்றால், மும்பை நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மும்பை வடமேற்கு நார்த் வெஸ்ட் தொகுதியில் போட்டியிட்டு சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவினுடைய வேட்பாளர், அவர் பேர் ரவீந்திர பைகார், அவர் வெற்றி பெற்றார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சி வேட்பாளரை விட வெறும் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இது நாடு முழுவதும் பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய இடத்தில் 20 லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மும்பை வடமேற்கு தொகுதியில் இப்படி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது நாடு முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையானது. பல்வேறு வாக்குச்சாவடிகளில் அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டது. ஏனென்றால் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கு உடைய வித்தியாசம் 2 வாக்குகள் என்று அங்கே இருந்த அந்த தேர்தல் அதிகாரி வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பும் கூறுகிறது. இப்படி ஆகிவிட்டது. எனவே இந்த தேர்தலை எப்படி ஒப்புக்கொள்வது என்கின்ற அளவிற்கு அந்த சர்ச்சை போனது. இதற்கு இடையே அந்த வெற்றி பெற்ற வேட்பாளருடைய மைத்துனர் ஒருவர் என்ன சொன்னார் என்றால், நான் அங்கே வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய அந்த அரங்கத்திற்குள் சென்றேன், என்னுடைய செல்போனை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இவிஎம்களினுடைய ஓடிபியை பெற்று கண்டுபிடித்து அதனை திறந்து நான் அங்கே இருக்கக்கூடிய அந்த இவிஎம்களை ஹேக் செய்தேன் என்றெல்லாம் அவர் சொன்னார். அதுவும் பெரிய செய்தியாச்சு. இது எல்லா பத்திரிகையிலுமே வந்துச்சு. இது எப்படி இந்த மாதிரிலாம் திறக்க முடியுமா அப்படின்ட்டு. அந்த குறிப்பிட்ட அந்த நபர் மீது செல்போனை எடுத்துக்கொண்டு அங்கே வாக்கு எண்ணிக்கை அரங்கத்திற்குள் சென்றது தொடர்பான அதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது. தேர்தல் ஆணையத்தால் தொடரப்பட்டது, காவல்துறை தொடர்ந்தது. இங்கே மறுநாள் தேர்தல் ஆணையம் ஒரு செய்தியை வெளியிட்டது. அது என்னவென்றால், அப்படி ஓடிபி எல்லாம் ஒன் டைம் பாஸ்வேர்டெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களுடைய அந்த இவிஎம் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, அப்படியான ஒரு வசதியே கிடையாது. இதை செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு விவரங்களை, மெமரியில் பதிவான வாக்குப்பதிவு விவரங்களை மாற்ற முடியாது. எனவே இதெல்லாம் ஒரு பொய் செய்தி என்று சொன்னது. அதையும் பத்திரிகைகள் வெளியிட்டன.
இந்த வழக்கில் என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா, இன்னொன்று அந்த காவல்துறை, மும்பை காவல்துறை ஒரு வழக்கு பதிவு செய்தது. இந்த செல்போனை எடுத்துக்கிட்டு போன நபர் மீது என்ன வழக்கு என்றால், இவிஎம்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் செல்போன்களை கொண்டு சென்றது குற்றம் என்று, ஏன்னா அதற்கு எதிராக அந்த வழிமுறைகள் இருக்குது, தேர்தல் ஆணையம் வழங்கி வழிமுறை இருக்குது, செல்போனை யாரும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கும் இருக்கு. இந்த நிலையில தான் இந்த செய்தியை பகிர்ந்த ராகுல் காந்தி, உத்தவ் தாக்கரே, அவருடைய மகன், அப்புறம் சஞ்சய் ரவுத் என்ற ஏராளமான பேர் மேல என்னன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸை தங்களுக்குள்ள ஷேர் பண்ணாங்க. எனவே இது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். இது தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய அந்த வழிமுறையின் மீதும் அந்த கருவியின் மீதும் இவிஎம்மின் மீதும் அவதூறாக, தவறாக பரப்புரை செய்வதாகும். பத்திரிகைகளெல்லாம் அந்த செய்தியை திருத்தி வெளியிட்டதற்கு பிறகும் கூட இப்படியான செய்தியை இவர்கள் பகிர்ந்தது என்பது ஒரு அவதூறு பிரச்சாரமாகும். அவர்கள் ஃபேக் நியூஸை பகிர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே செய்தி. அது இருக்கட்டும். இந்த வழக்கில் இதே மும்பை நீதிமன்றத்தில் முக்கியமான பல வழக்குகள் இருக்கின்றன. அதில் ஒரு வழக்கு என்னவென்றால், தேர்தல் ஆணையம் 19 லட்சம் மிஷின்களை வாங்கியது, இவிஎம்களை வாங்கியது. அதாவது 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னரே வாங்கியது. ஆனால் அது வாங்கினதுக்கு அது பேமெண்ட் கொடுத்துருக்குது. எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட 116 கோடி அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துருக்குது. அது ஒரு தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் ஒருவர் அதை பெற்று அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இந்த 19 லட்சம் மிஷின் எங்கே கணக்கில் கொள்ளப்பட்டு அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்திடமிருந்து கேட்டு தெரிவியுங்கள் என்று சொன்னார். அந்த வழக்கிற்கு மக்களை இன்று வரை இந்த இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முறையான பதிலை சொல்லவில்லை. அப்படியெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை, இவர் தப்பாக புரிந்து கொண்டு பேசுகிறார், இது வெளியில் வந்த செய்தி என்றெல்லாம் சொன்னார்களே ஒழிய 19 லட்சம் மிஷின்களை வாங்கினீர்களா, அது உங்களுடைய ஸ்டாக் இருப்பிற்கு எடுத்துக்கொண்டீர்களா, எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய விவரங்கள் என்ன என்கின்ற விவரத்தை கடைசி வரை சொல்லவே இல்லை. இதுதான் நமது நாட்டு தேர்தல் ஆணையம். இப்போ அதே நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு போயிருக்கு. இது குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்னா, இந்த மாதிரி ஒன் டைம் பாஸ்வேர்டை வச்சுட்டு ஏவிஎம் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது எல்லாம் ஃபேக் நியூஸா உண்மையா இல்லையா அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். நம்முடைய கேள்வி என்னன்னா, தேர்தல் ஆணையம் சொல்றது இந்த ஏவிஎம் மிஷின் ரொம்ப பாதுகாப்பானது, வெளியில இருந்து யாரும் தொடர்பு கொள்ள முடியாது, அதில் பதிவான வாக்குகளை அந்த எண்ணிக்கையை மாற்ற முடியாது, எதனாலும் மாற்ற முடியாது, கரண்ட்டு கூட அதுக்கு கிடையாது, நாங்கள் பேட்டரியை வச்சு தான் அதை பயன்படுத்துகிறோம், இப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. அப்போது ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த வாக்கு எண்ணிக்கை அரங்கத்திற்குள் போனது ஏன் அது ஒரு குற்றச்செயல்னு சொல்லுது? அதை வச்சு ஓப்பன் பண்ணால், அதாவது தொடர்பு கொண்டா தானே ஓப்பன் பண்ண வைக்க முடியும் ஓடிபியை வச்சு. கேள்வி என்னன்னா, அவன் மேலே ஏன் வழக்கு? எதனாலையும் தொடர்பு கொள்ள முடியாது இவிஎம் அப்படின் போது இந்த செல்போனை கொண்டு போனவர் மீது ஏன் வழக்கு? ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு? நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ பிளர்ச்சி ஏற்பட்டவர் கூட பேசுகிறாரு, எங்கள் இவிஎம்மை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரசாதம் இருக்க வேண்டியதானே, வழக்கு போடு, அது எதனால் அவர் கொண்டு போனார்னு சொல்லு, கேளு, விசாரணை நடத்து என்றெல்லாம் சொல்லி இவ்வளோ பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்க போகிற நம்மளுக்கெல்லாம் ஏன் அந்த கண்டிஷனை போடுறீங்க? 1999 இவிஎம் மிஷினு பயன்பாட்டுக்கு வந்த அந்த நாளிலிருந்து இது தொடர்ந்து சொல்லப்படுது, இது ஸ்டாண்டலோன் மிஷின், இது வெளியிலிருந்து தொடர்பு கொள்ளவே முடியாது, இது தனித்து இயங்குவது, அதுக்குள்ள இல்லை மெமரி சிப்பை ஒன்றும் பண்ண முடியாது, இப்படிதான் தொடர்ந்து சொல்லிட்டு வருது தேர்தல் ஆணையம். ஆனால் செல்ஃபோன் எடுத்துட்டு நீங்கள் போலிங் பூத்துக்கு போங்க, பிடிக்குவாங்க. செல்ஃபோன் எடுத்துட்டு உள்ளே போகக்கூடாது. யார்? வாக்கு எண்ணிக்கை நடத்துகிறவர்களும் பண்ணக்கூடாது, அதை கண்காணிக்க போகக்கூடிய கட்சிகளினுடைய ஏஜென்ட்டுகளும் கொண்டு போகக்கூடாது, யாருமே கொண்டு போகக்கூடாது. ஏன் இதை சொல்கிறீங்க? என்ன வரைக்கும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கல.
இந்த கேள்வியை மும்பை உயர்நீதிமன்றம் கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது இவிஎம் பத்தி எது சொன்னாலும் ஃபேக் நியூஸ், எது சொன்னாலும் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி ஃபேக் நியூஸ்ன்னு சொல்றதுக்கான அடிப்படை எங்கேருந்து வருது? ஒரு நிகழ்வை பற்றி மட்டுமே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன சொல்றேன்னா, த ஒர்க்கிங் ஆஃப் தட் மெஷின், இவிஎம்னுடைய அந்த செயல்பாடு எவ்வளோ இடத்துல வந்துட்டு அது வந்துட்டு பிரேக் டவுன் சொல்லிட்டு மால் ஃபங்க்ஷனிங்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு தென்சென்னை வாக்குகள் எண்ணப்பட்டன, தென்சென்னை மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. தென்சென்னை மக்களவை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே வராங்க அந்த பூத்துக்கு. நடுவில் ஏதோ ஒரு டைமில் வராங்க. அப்போ ஒரு ரவுண்டு வாக்கு எண்ணிக்கை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்காக மிஷின்களை எடுத்து அடுக்கிறாங்க. அது ஒரு 14 மிஷின் அப்படின்னு இருக்கும். ஒரு ரவுண்டுக்கு 14 மிஷின் எண்ணுவாங்க, 14 டேபிள் எண்ணுவாங்கன்ட்டு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 மிஷின் வேலையே செய்யலை. எது? வாக்குப்பதிவு எந்திரங்கள் வேலையே செய்யலை. ஓப்பன் பண்ணால் 0 கட்டுது. உடனே அவங்க கேட்குறாங்க, என்னங்க இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அது வாக்கு எண்ணிக்கை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, அதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா, இது ஃபங்க்ஷன் ஆகலைன்னா கூட இதோட சேர்ந்த விவிபேட் இருக்கு இல்லையா, அந்த விவிபேட்டை எண்ணி நம்ம முடிவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தானே ஒரு கேஸே போட்டுட்டு நாங்கள் சொன்னோம். இந்த நாடே கட்டுச்சு. பிரசாந்த் பூஷன் சொன்னார், உண்மையான வாக்கு எண்ணிக்கை பண்ணணும் அப்படின்னோம்னா, தெரியணும் அப்படின்னோம்னா விவிபேட்டில் பதிவான வாக்கு சீட்டுக்களை எண்ணுங்க அப்படின்னு தானே சொன்னார். அவர் சொல்லி கேட்டார். அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பல நாட்கள் ஆகும், அது ரொம்ப தொந்தரவான விஷயம், அப்படிலாம் இல்லை, நீங்கள் இவிஎம் மேலே நம்பிக்கை வைங்க, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைங்க, எலக்டோரல் ப்ராசஸ் மேலே நம்பிக்கை வைங்க இந்த நீதிமன்றம் சொல்லிச்சு இல்லையா? 2 நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தட்டா ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைங்க, இவிஎம் நம்புங்கன்னு சொல்லி வழக்கையே முடிச்சுட்டாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் எவ்வளோ இடங்கள் இந்த மாதிரி நடந்தது? அப்போ இவிஎம்னுடைய ஃபங்க்ஷனிங்கை பொறுத்து எந்த கேள்வி எழுப்பினாலும் இதுக்கு மேலே இப்படியான வழக்கு பாயும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஆளுநர் குடியரசுத் தலைவர் தனது உரையில், அரசு தயாரித்து தந்த மோடி அரசினுடைய உரையில் குடியரசுத் தலைவர் பேசும்போது அது என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் ஆணையம் ரொம்ப நேர்மையாக செயல்பட்டது, இதை பற்றி அவதூறெல்லாம் பேச வேண்டாம், சரியில்லை, இப்படியெல்லாம் வந்துட்டு அவங்களே பேசுறாங்க, அவங்கள வச்சு பேச வைக்கிறாங்க மோடி அரசு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் அகிலேஷ் யாதவ் பேசினாரு, நாங்கள் 43 தொகுதியில் இப்போ ஜெயிச்சிருக்கோம் உத்தரப்பிரதேசத்தில், 80ல் 43 தொகுதி, நான் மட்டுமே எங்களுடைய கட்சி சமாஜ்வாடி மட்டுமே 80 தொகுதியில் ஜெயிச்சா கூட அந்த இவிஎம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னாரு. அங்கேயே போட்டு உடைச்சார். அதுக்கு யாரும் பதில் சொல்லலை. இப்படி சொன்னாரு, அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு வெளியில தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. கேட்டா சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சமும் ஐயமும் இதுதான். அந்த மிஷின் சரியா வேலை செய்யாததை இதை ஏன் பயன்படுத்துறாங்க? எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் இடையே எத்தனை தொகுதிகளில் வித்தியாசம் அப்படின்ட்டு எவ்வளவு செய்திகள் வெளிவந்தன எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறது, அது மட்டும்தான் பதில். அதிகமாக இருந்த இடங்கள் எவ்வளவு, குறைவாக இருந்த இடங்கள் எவ்வளவு, குறைவாக இருந்த வாக்கு வித்தியாசம் 16,000 வரைக்கும் இருந்துச்சு. அதுவும் தமிழ்நாட்டுடைய திருவள்ளூர் தொகுதியில், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களவை தொகுதிகளிலும் இது இருந்துச்சு, ஆலப்பட தொகுதியில் இருந்துச்சு. பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் எப்படி குறையும்? கூடுன்றதுக்கு ஒரு தியரியை வச்சிருக்கு தேர்தல் ஆணையம். குறைஞ்சதுக்கு எப்படி அது சொல்லணும்ல. பல ஆயிரக்கணக்கில் குறையுது. அப்போ இவிஎம் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு வாயடைச்சு ஒரு தவறான எந்திரத்தை தவறான நோக்கத்தோடு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒன்றை தேர்தலில் பயன்படுத்தி யாரோ ஜெயிச்சிட்டாங்க. நாட்டில் ஒரு புதிய அரசு அமைஞ்சிருச்சு. இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய பெரிய ஜனநாயக திருவிழாலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களே, பாராட்டுறவங்களே,
உங்களை பார்த்து கேட்குறோம், இதான் ஜனநாயக திருவிழாவா? ஒரு மோசடி தான் ஒரு திருவிழாவா? ஒரு கோயிலில் ஒரு திருவிழா நடக்குதுங்க. சாமி கும்பிட போகிறோம், வர்றோம், வீட்டுக்கு வந்து பார்க்குறோம், பர்ஸை காணோம், நகையை காணோம், நட்டை காணோம், குழந்தைய காணோம், இப்படின்னு எல்லாமே நடக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா, ஆனால் அது எவ்வளோ பிரமாதமான திருவிழா தெரியுமா? நம்மக்கிட்ட எல்லாம் திருடிட்டு போனாங்க, கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, குழந்தையெல்லாம் கூட காணோம். ஆனால் அது வேற விஷயம். ஆனால் இந்த திருவிழா எவ்வளோ உன்னதமான திருவிழா தெரியுமா அப்படின்னு சொல்லுவோமா? கேட்குறேன் நான். அதனால தானே அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து அதில் இருக்காங்க. இது கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய களவு இடமே தடுத்துடலாம். போலீஸ் இருக்கிறாங்கன்ற ஒரு அச்சத்தினால நம்மளுடைய அந்த களவு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, தப்பிச்சிடுறோம். ஆனால் இது கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்றது. இல்லையே, கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அதில் என்ன ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு, சோர்ஸ் கோட் என்ன தெரியாது. அந்த சோர்ஸ் கோடை பற்றிட்டு ஆராய்ந்து சொல்லுங்க, அது சரியாக எழுதப்பட்டிருக்கிறத மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு வழக்கு போடும் போது நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதெல்லாம் தப்பு, அவனை நம்பணும், மாதிரிலாம் சந்தேகப்படக்கூடாது, அப்படிலாம் நாங்கள் போக மாட்டோம், அவங்ககிட்ட விளக்கம் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே சம்மர்லி ரிஜெக்டட் த பெட்டிஷன். இதில் என்ன நியாயம் வழங்கப்பட்டிருக்கு? சோர்ஸ் கூட சரியாக இருக்கான்னு ஒரு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு அமைப்பு கிட்ட தெரிவு செய்து ரேண்டமாக எடுத்து கொடுத்து அது சரி பார்க்கலாம்ல? நாட்டு மக்களுடைய எண்ணங்களை, சந்தேகங்களை போக்கலாம் இல்லை? செய்யலை, காப்பாற்றிடுது நீதிமன்றம். இப்படி ஒரு விடயத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் ஆணையத்தை காப்பாற்று. தேர்தல் ஆணையம் அது வாங்கி வந்த விளக்கத்தை எல்லாம் கொடுக்குது. எல்லா விவிபேட்லையும் இருக்கக்கூடிய பதிவான சீட்டுகள் எல்லாம் என்னம்னா மாசக்கணக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் கொடுக்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பொய்யை குண்டை தூக்கி போட்டுச்சு 2019 தேர்தலுக்கு முன்னாடி. ஏன்? தன்னை காப்பாற்றிக் கொண்ட. நான் ஆதாரபூர்வமாக எனது புக்கில் எழுதுனேன். இப்படி எல்லா இடத்துலையும் விவிபேட் என்னீங்க அப்படின்னா இவிஎம்க்கும் விவிபேட்டுக்கும் பதிவான வாக்குகளுக்கு வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் கண்டபடி ஏதோ எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லுது, சாக்கு போக்கெல்லாம் சொல்லுது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிட்டோம். நீதிமன்றத்தில் எடுத்து வச்சாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீதிமன்றம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அதனால இது மாதிரி சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுது. ஏன் காப்பாற்றுது? அது அவர்களுக்கே வெளிச்சம். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இவிஎம், அதை வைத்து நடக்கக்கூடிய தேர்தல் தொடர்பாக வந்தக்கூடிய செய்திகள், இதில் எதுலேயும் உண்மை இல்லை ஃபேக் நியூஸ்ன்னு சொன்னீங்கன்னா இதற்கு மேலே என்ன சொல்லுவீங்க? இவிஎம்மை பற்றி எதை எழுதினாலும் எதை பேசினாலும் உடனே என்ன சொல்லுவீங்க? இவங்க வதந்தியை பரப்புறாங்க, போடு இவங்க மேலே ஒரு வழக்கு. அதுக்குத்தான் குடியரசுத் தலைவர் உரையின் மூலமா அந்த பேச்சு பேசப்பட்டது. இதுதான் கவனிக்கணும். எனவே இது கருத்து சுதந்திரம் பறிப்பு மட்டுமல்ல, ஒரு பெரிய மோசடி, மறைப்பும் ஆகும். ஊழலை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்புறம் ஒரு பிரிட்ஜு 250 கோடிக்கு ஒரு கிலோமீட்டருக்கும் ரோடு போடலாம், பிரிட்ஜு கட்டலாம் இல்லையா? ஏன்னா ஊழலை பற்றி தான் பேசக்கூடாது. ஆனால் பிரிட்ஜு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அது மழை வந்துடும், அடிச்சுட்டு போய்டும், கிராக் விடும். 10 நாள்லேயே திறந்து வச்ச 10 நாள்லேயே அப்படித்தானே நடக்குது. மோடியினுடைய ஊழல் சிரிக்காதுன்னா இப்படிதான். மும்பையில் இது குஜராத்தில் ஒரு 230 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி சரி செய்யப்பட்ட போனால் அப்படியே கீழே போச்சு. எவ்வளோ பேர் செத்தாங்க. அவனும் சாராயம்லாம் குடிக்கல, அந்த பிரிட்ஜு மேலே போனாங்க, பிடிச்சி போச்சு கதை. கேட்டால் என்ன சொன்னாங்க? எந்த விதமான அந்த பிரிட்ஜை ரிப்பேர் பண்ணக்கூடிய எந்த விதமான தொழில்நுட்ப ரீதியான ஒரு திறனும் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கொடுத்த? எது கொடுக்குறீங்க? அங்கே டெல்லியில் என்னன்னா தலைமையில் உழுது, டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு சில்லாக உழுது. இதெல்லாம் என்னன்னா ஆட்சியினுடைய அவரத்தினுடைய அத்தாட்சிகள் இவரையெல்லாம். அதில் தலையாய அத்தாட்சி இதுதான், இவிஎம் தான். எனவே ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்திற்காக நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்பட்டு இது ஒழிக்கப்படாவிட்டால் இந்த நாட்டில் ஜனநாயகம் தொடர்ந்து புதைகுடியில் தான் இருக்கும்.
அதை வெளியே கொண்டு வர முடியாது. எனவே தோழர்களே, இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். பரவலாக அந்த செய்தியை, உங்களுடைய செய்தியை பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.